இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு ரமதானுடைய கடைசி 10 இரவுகளில் செய்ய வேண்டிய நன்மைகளும் உபகாரங்களும் என்பதாகும். அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் ரமதானுடைய மாதம் முடிவடைய அது காத்து கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. நாட்கள் இரவும் பகலும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ரமதானுடைய அந்த மிக மகத்தான இரவுகள் நெருங்கி இருக்கிறது. கடைசி 10 நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதில் ஒவ்வொரு வினாடிகளும் பொறுமதியானவை. அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சுஜூதும் எங்களை உயர்த்தக்கூடிய, அதில் ஒவ்வொரு மணித்தியாலமும் ரஹ்மத்து மக்ஃபிரத்தும் இறங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு இறங்கக்கூடியதாக இருக்கிறது. நரகத்துடைய விடுதலையின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இறங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக தீவிரமாக அந்த கடைசி 10 இரவுகளிலே தினங்களிலே அமல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனைய காலங்களில் செய்வதை விட அதிகமாக இரவை முழுமையாக நின்று வணங்கினார்கள். இரவு தொழுகையில் ஈடுபட்டார், துவாவில் ஈடுபட்டார்கள். இது கடைசி சந்தர்ப்பமோ என்று கருதுகிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தீவிரமாக அமல்களில் நன்மைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இரவில் தான் இந்த கடைசி 10 இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் குர்ஆன் அருளப்பட்ட இரவாகும், 1000 மாதங்களோடு சேர்ந்த இரவாகும். அது கண்ணியமான இரவாக இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத் இறங்கக்கூடிய இரவாக, ஒரே இரவிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பாவங்கள் அழிக்கக்கூடிய ரஹ்மத் இறங்கக்கூடியதாகவும் அந்த இரவு அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களின் நோன்பாளிகளே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய இந்த இரவுகளிலே நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். மெஹ்ராபுகளிலே அமர்ந்து, தனிமையில் அமர்ந்து கண்ணீர் வடிக்க வேண்டும். தௌபாவை அல்லாஹ்விடத்திலே பாவங்களை சொல்லி அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பலகீனத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை யார் இந்த ரமதானுடைய கடைசி 10 வீணாக்கி விடுவார்களோ அவர் முழு ரமதானை வீணாக்கியவரை போன்று ஆகிவிடுவார். இந்த சந்தர்ப்பத்தை யார் தவற விட்டுவாரோ அவர் முழு ரமதானையும் தவற விட்டவராக கருதப்படுவார். எனவே ஏனைய 20 தினங்களை வீணாக்கியவர்களாக இருந்த அந்த கடைசி 10 தினங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை சிறப்பாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். என் நாளை மூத்தாகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவான், யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய உண்மையான வாழ்வைக்காக வேண்டி நான் முட்கூட்டி ஏதாவது நல்ல விடயங்களை செய்திருக்கலாமே என்று ஒவ்வொருவரும் சொல்ல இருக்கிறார்கள். சூரா அல் ஃபஜ்ர் 24வது வசனம். எனவே இந்த இரவுகளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும், அழ வேண்டும், பாவங்களை நினைத்து அழ வேண்டும், குர்ஆனுடைய ஆயத்துக்களை கவலையோடு ஓத வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். எத்தனையோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கினவர்களை இந்த இரவு அல்லாஹ் பக்கம் நெருக்கி இருக்கிறது. எத்தனையோ பராமுகமாக வாழ்ந்த எத்தனையோ வாலிபர்களை இந்த இரவு அவர்களை விழிப்பில் ஆக்கியிருக்கிறது. எத்தனையோ பாவிகளை இந்த இரவிலே வடிக்கக்கூடிய தௌபாவுடைய கண்ணீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது அல்லாஹ்வுக்கு முன்னால். எனவே இதை ஒரு சந்தர்ப்பமாக, வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக சந்தர்ப்பமாக யார் பயன்படுத்துவாரோ அவர் உண்மையிலே பாக்கியசாலியாக மாறிவிடுவார். யார் இதனை பயன்படுத்தவில்லை அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தினங்கள் வந்தால் தன்னுடைய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள், இரவை ஹயாத்தாக்குவார்கள், குடும்பத்தை எழுப்பி விடுவார். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ரமதானுடைய இரவு ஏனைய இரவுகளை போன்றிருக்கவில்லை. இபாதத்திலும் திக்ர்களிலும் நல்ல விடயங்களிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை கழித்திருக்கிறார்கள். துனியாவுடைய விடயங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். எத்தனையோ இந்த இப்படியான இரவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவிலும் சுஜூதிலும் துவாவிலும் இந்த இரவுகளை கழித்திருக்கிறார்கள். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரும் எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இப்படியான விடயங்களில் ஈடுபட வேண்டும் என்று தூண்டியிருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், சூரா அல் முத்தஃபிஃபீன் 26வது வசனத்தில் 24வது வசனத்தில், இது போன்ற நல்ல விடயங்களில் மக்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும். இந்த மாதம் முடிவடைவதற்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் கண்ணீர் வடித்து அழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டியுள்ள அமல்களை செய்ய வேண்டும். யாருடைய பாவம் அதிகரித்து விட்டதோ, யாருடைய அவர்களுக்கு இது மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக, போட்டி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள், தௌபா செய்யுங்கள். இந்த 10 தினங்கள் செல்வதற்கு முன்னால் துஆவுடைய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கசானாவின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. திக்ர் செய்யுங்கள். திக்ர் உங்களோட ரூஹுக்கு அது வெளிச்சமாக, அது ராகத்தாக இருக்கும், மனதுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குது. சதக்காவில் பரக்கத்திற்கு சதக்கா கொடுப்போம். இப்படியான காலங்களில் அத்திகாஃபில் இருப்போம், உள்ளம் பரிசுத்தமாகும். அதே போன்று ஈமான் புதுப்பிக்கப்படும். நல்ல விடயங்களை செய்யக்கூடிய மனிதர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற விரும்பக்கூடிய மக்களே, நல்ல விடயங்களில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். சூரா பக்கரா 148. அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரவிலே காலை ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு, சாந்தி, சமாதானம் உலகத்துக்கு இறங்கி கொண்டே இருக்கும். இந்த வசனம் சின்னொரு வசனமாக இருந்தாலும் பெரியொரு கடல் போன்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. பல ஆழமான அர்த்தங்களை சலாமுன் ஹியாத்தா மத்லைல் ஃபஜ்ர் என்ற வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது. ஒவ்வொரு துவா கேட்கக்கூடிய, அல்லாஹ் பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு இதிலே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த இரவு நிம்மதியாக இருக்கும், உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கும், மனதிலே ஆறுதலை தரும், தண்டனைகளை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கும், ரஹ்மத்தை உண்டாக்கும்,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும், மலக்குமாருடைய துஆ கிடைக்கும், மலக்குமாருடைய பாதுகாப்பு கிடைக்கும். உலகம் முழுக்க சாந்தியாக சமாதானமாக இந்த இரவு அமைந்திருக்கும். முஃமின்களுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும், பயம் இருக்காது, தடமாற்றம் இருக்காது, வெறுத்து இருக்காது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல அந்த இரவிலே பாதுகாப்பு, நிம்மதி, ஆரோக்கியம் மாத்திரம்தான் இருக்கும். யாருக்கு இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விடுமோ அவரை விட பாக்கியசாலி யாருமே கிடையாது. யாருக்கு நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை அவரை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரா அல் ஃபஜ்ர் சூரா அல் கத்ர் 5வது வசனம், மறுநாள் காலை வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் சாந்தி சமாதானம் உலகத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கும். சுபஹ் வரைக்கும் இறங்கிக் கொண்டே இருக்கும். சுபஹுடைய அந்த வெளிச்சம் வரைக்கும் இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடியார்களுக்கு அந்த இரவு முழுக்க சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான், பாவ மன்னிப்புடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். பாவத்தை விட்டு சுத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இது பொக்கிஷங்கள் நிறைந்த, பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இரவாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர், மீளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என் பக்கம் தௌபா செய்யக்கூடிய, மீளக்கூடியவர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். சூரா தாஹா 82வது வசனம். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எதிர்காலத்துக்கும் உங்களுடைய நிகழ்காலத்துக்கும் உங்களுடைய வருங்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் இடையிலே ஒரு திருப்பு முனையாக காட்டுறதுக்கு காரணமாக இந்த இரவு அமைய வேண்டும். உங்கள் அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இந்த இரவு அமைய வேண்டும். எனவே இந்த இரவை வீணாக ஒரு புத்திசாலி கழிக்க மாட்டார், நல்ல விடயங்கள் தான் செலவழிப்பார். அல்லாஹ்வுக்கு மீளக்கூடியவராக ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உறுதியாக, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பை விரும்பக்கூடிய, என்னை மன்னித்து விடுவாய் என்ற துவாவை வேண்டக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவர் மாற வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ்வை புகழ்ந்து மிக சுருக்கமாக ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி அது இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற வசனத்தை ஓதி லைலத்துல் கத்ருடைய இரவில் மனிதனுடைய நன்மைகள் உயர்த்தப்படும், அவருடைய ஏற்பாடுகள், அடுத்த வருடத்துடைய ஏற்பாடுகள் எழுதி வைக்கப்படும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய முடிவுகளை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தினமாக இரவாக அந்த இரவாரம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த இரவில் தான் எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கப்படும். சூரா துஹான் 4வது வசனம். ரிஸ்க் அளக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய காலம் எவ்வளவு காலம் வாழ்வார் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்த வருடத்துடைய செயல்பாடுகள், விடயங்கள் அனைத்துமே இந்த இரவில் தான் எழுதப்படுகிறது. எனவே யார் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று, தன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், அவர் பயந்த உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொள்ளட்டும். அல்லாஹ் தஆலா பயந்த உள்ளத்தோடு துஆ கேட்கக்கூடிய துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய இரவு லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமா என்று நான் தெரிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்ற துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று தன்னுடைய மனைவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று இறுதியாக சொல்லி நீண்டதொரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். இறுதியாக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹாலித் அபு ஜுமா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தினார். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.